வருகிற பலன் எப்படி வருகிறது, எப்படி இந்த பலன் போகிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு ஊழியக்காரன் மூலம் சந்திக்கிறார், அல்லது கர்த்தர் எங்களை போல ஒரு அறியாத ஜனங்களுக்கு கர்த்தரை எழுந்தருளுகிறார். எங்கள் வாழ்க்கையிலலாம் அதுதான். வந்து போதிக்க தெரிந்தவர்களுக்கு போதனை சரியாக போதிக்க தெரியல, ஆனால் இயேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது மட்டும் போதாது. நம்முடைய தாகம் வேறன்னா நமக்கு இன்னும் சத்தியத்தை நேரடியாக பார்க்கணும். அந்த நேரடியாக காட்ட அவங்களால முடியவும் முடியல. கர்த்தரை எழுந்தருளினார். சவுலை சந்தித்ததை போல, ஏசாயாவை சந்தித்ததை போல கர்த்தரை எழுந்தருளான். சிலுவை தரிசனத்தை பார்த்தேன், தகப்பனுக்கு ஜெபித்தேன். அவர் எந்த மருத்துவன் வந்து செத்துருவார்னு சொன்னாரோ அதே மருத்துவனுக்கான விடுதலை பெற்று வந்தார், அதாவது சுகமாகி வந்தார். அப்புறம் வேலைக்கு போனார். எல்லாரும் ஒரு மரணம் விழும் என்று பார்த்த வீட்டில் ஜீவன்